தாழ்மையாய் வந்துதித்தார். மாசற்ற ஜோதி தம் மகிமையை விருதுமே மானிட ரூபமாய் ஜனித்தார். தேவாதி தேவன் இம்மானுவேலன் தாழ்மையாய் வந்துதித்தார். ஹல்லேலூயா. காலை நேரத்திலும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய சுத்த கிருபை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு 16 நாட்கள் இந்த ஆண்டை நாம் முடிக்கப் போகின்றோம். இந்த ஆண்டை நாம் தொடங்கும் பொழுது பல்வேறு சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலவி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாத்தார். அப்படிதானே? பாதுகாத்தாரா இல்லையா? எல்லாம் அமைதியாக இருக்கிற பார்த்தா இல்லைன்ற போல இருக்கு. ஆண்டவர் பாதுகாக்கவில்லை என்றால் இங்கே யாரும் நானும் இருக்க முடியாது. ஆண்டவருடைய சுத்த கிருபை. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிற தேவன். இந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் அவன் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா துணியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்றோம். அவருடைய வாழ்க்கையில் இந்த 11 ஆண்டுகள் 15 நாட்கள் அவர் அற்புதத்தை செய்தார். ஒருவேளை நாம் சொல்லலாம் என் முயற்சினால சொல்ல, அந்த முயற்சிக்கு ஆண்டவர் உறுதுணையாக இருந்தாரு. அவர் அற்புதம் செய்கிறத அந்த ஆண்டவரை துதிப்போமா? அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவர் ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பல ஜெயத்தை தந்திருக்கிறார். நாம் மறந்திருப்போம். ஒருவேளை அதை மறக்கிறதுனால தான் அடுத்தபடியாய் வாழ்க்கையிலே வருகின்ற போராட்டங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? கலங்கி விடுகின்றோம். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஜெயம் கொடுக்கும் தேவன் நான் பாடினேன். ஆனால் என் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் எனக்கு இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. கண்ணீரோடு கலக்கத்தோடு வந்திருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை காக்கும் தேவனாயிருக்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, காக்கும் தேவன் அவர். கலங்கிடாதே, நீ
திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. காலை நேரத்திலும் பல்வேறு காரியங்களை குறித்து கலக்க தந்திருக்கலாம். நான் நேசித்தவர்கள் மாறிவிட்டார்கள், என் வாழ்க்கையிலே எல்லாரும் என்ன மறந்து போனாங்க, இந்த ஆண்டின் தொடக்கத்தை எவ்வளவு அன்பா இருந்தவங்களாம் போயிட்டாங்களே என்று சொல்லி கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர்களை இந்த நாளிலே ஆற்றி தேற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோருன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோருன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திருவே. அமைதி தரவே வந்திருவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கவலையால் நம்முடைய உள்ளம் கலங்கி போயிருக்கலாம். நம்முடைய உணவே கண்ணீரண்டு ஐயோ நான் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழுகிறேன் சொல்லுகின்ற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவனை கரம் பிடித்து வழி நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திருவே. அமைதி தரவே வந்திருவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. ஆண்டவரை கலங்குதான் சொல்லுகிறார். காரணம் தெரியுமா? வானம் பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் ஆண்டவரின் வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாது. மனிதர்கள் மாறலாம், மனிதர்களுடைய கண்டிப்பாக செய்கிறவர் மாறலாம், ஆனால்
ஆண்டவர் மாறாதவர். கடந்த வாரத்தில் எல்லாம் வானிலை குறித்து இப்படி மழை பெய்யும் அப்படி மழை பெய்யும் சொன்னாங்க. ஆனால் அதுவும் மாறிடுச்சு. ஆனால் ஆண்டவர் மாறாத தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த காலை நேரத்தில் வேதனையோடு வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உடைந்த உள்ளத்தை ஒருவேளை அருகில் இருக்கிறவர்கள் அறியாமல் இருக்க நீங்கள் முயற்சிக்கலாம், அல்லது அறியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை முன்னும் படைத்த ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை அறிந்தவர். அவர் நம்முடைய பாடுகளை அறிந்தவர், நம்முடைய துக்கத்தை அறிந்தவர், நம்முடைய கண்ணீரை அறிந்தவர். அவர் வல்லமுள்ள தேவன். அவர் மாறாத தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மகிழ்ச்சியில் நம்மோடு பயணிக்கிறவர். நம்முடைய துயரத்திலும் பயணிப்பார். வானபூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றோ நிலைப்பான். வானபூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றோ. கைகளை உயர்த்தி சொல்லுமா? தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் சிந்திக்க போவனுடைய வார்த்தைகள் நீங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தட்டும். இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் வந்திருக்க நாங்கள் வார்த்தை மூலமாய் நாங்கள் உணர்த்தப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். இந்த காலை நேரத்திலும் குறிப்பாக இந்த ஆண்டின் இறுதி நாட்களை நாம் நெருங்கும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நமக்கு மனசில் என்ன வரும்? ஆண்டவர் எனக்கு செஞ்சதெல்லாம் விட்டுருவோம். இந்த திருமணங்களிலே வருவாங்க, என்ன செய்வாங்க? நல்ல சுவையான மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, காடை ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரைன்னு இருக்கும். யாராவது ஒருத்தன் சொல்லுவான், கொஞ்சம் கிரேவி வச்சுருந்தா நல்லா இருக்குமே. என்ன கொடுத்ததெல்லாம் விட்டுவிட்டு என்ன வேணும் எக்ஸ்ட்ரா? கொஞ்சம் கிரேவி வச்சா நல்லாயிருக்கும். எல்லாம் வச்சாலும் அதாவது நான் பொதுவாக இந்த வீடு பால் காய்ப்பில் முடிஞ்ச பிறகு சொல்லிட்டு வருவேன். கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க, பார்த்துட்டு ஐயோ இதை இப்படி கட்டியிருக்கலாமேன்னுவாங்க. இதை கட்டுறதுக்கே உங்களுடைய கஷ்டம்தான் தெரியும். இதை இப்படி கட்டலாமே, அதை அப்படி கட்டலாமே. இன்றைக்கி பொதுவாக நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவுகளை பேசுவதற்கு நமக்கு வார்த்தைகளே குறைவு. அப்படி தானே என்ன ஜாக்? அநேக நேரங்களில் அதாவது நான் அடிக்கடி சொல்வேன், ட்ரை டு அப்ரிஷியேட் அதர்ஸ். ஒருவேளை நேராக போய் நீங்கள் சொன்னீங்கன்னா சில சமயத்தில் ஏதோ முகசுதின்னு சொல்லுவாங்க. அவசியம் இல்லை. டோன்ட் அக்யூஸ். தட் இஸ் இன்டெரக்ட்லி யூ ஆர் அப்ரிஷியேட்டிங். அப்போது இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். டோன்ட் ட்ரை டு அக்யூஸ் காட்,
பட் இஃப் நாட் அப்ரிஷியேட்டிங் பி குவாய்ட். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். ஆங்கில ஆராதனை கூட சொன்னேன், 2020 வந்த உடனே என்ன எல்லாரும் 2020 ரொம்ப பெரிய ஃபேன்சி நம்பர், ஆஹா ஓஹோ இந்த வருஷம் இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும், ஆச்சா போச்சா. நாங்கள் 2 மாதம்தான். மார்ச் மாதத்தில் என்னாச்சு, லாக்டவுன் முடிஞ்சு போச்சு. யார் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயம். ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு ஒரு வட்டமாக போட்டு எல்லாம் தள்ளி தள்ளி நிற்கணும் குறிப்பிட்ட நேரம்தான். அருமையானவர்களே, நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் 2 குருசேகத்தில் இருந்தோம். இப்போ இன்னொரு குருசேகத்தில் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த குடும்பம் முழுசுமே கொரோனா. அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு பையன் மாத்திரம் கொரோனாவில் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட் வந்திருக்கான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு அவங்க சுவர் வந்து ரொம்ப ஒரு 3 அடி உயரம் தான். அதெல்லாம் அதில் ஏறி உட்காந்துட்டு இருப்பான். மாஸ்க் கூட போடலேன்னு யோசிப்போம். பிறகு அவர்கள் ஒரு 2-3 மாதம் கழித்து ஒரு ஜெப கூட்டம் வச்சாங்க. என்னடான்னு கேட்டால், எங்கள் வீட்டில் அத்தனை பேருக்கும் கொரோனா இருந்துச்சியா. எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இவ்வளோ அத்தனை பேரும் கொரோனா வச்சுக்கிட்டு வீட்டில் பக்கத்து வீடு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாங்கள் காக்கப்பட்டோம் என்றால் பெரிய ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்கவங்க இல்லை, ஆண்டவர் தூரம் இருக்க. ஆண்டவர் எங்கள் மேல் கருணையாக இருந்தார், உங்களுக்கும் செஞ்சார். ஒரு நம்முடைய அன்புக்குரியவர்கள் பலரை நம்ம எழுந்திருக்கலாம்னால் உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை. ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா கொரோனா ஆல்மோஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டெத் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் அந்த நினைவுகளோடு கூட ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்கிறேன்னு சொல்லி நன்றி சொல்லிகிட்டே இருங்க. நம்முடைய வாழ்வின் கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாய் தானாய் அது நீங்கள் ஒருவேளை உடனே இல்லாட்ட கூட it will take its own course of going away from us. ஆகவே இந்த நினைவுகளோடு இந்த நாளிலே இந்த காலையில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பின் அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம், பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை. பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் சின் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு பல காரியங்களை நமக்கு சின் அப்படின்னா எதை மாதிரி சொல்லுவோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன சொல்லி பெரிய பெரிய காரியம். ஐயோ நான் அதெல்லாம் செய்யலையா. முதல் காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற விடுதலை என்ன வாசிக்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். கொஞ்சம் இருங்க. என்ன செய்யறாங்க, எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்போ வந்தாச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் மோசேக்கு, இப்போ வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்களேன். 2ஆம் வசனம். நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. ஆமா, ஆண்டவர் சொல்றார் விடுதலை ஆயாச்சு. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். அவரோட கஷ்டத்தில் வந்த உடனே என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்த வாரமே கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் இருக்காது. என்ன, ஐயோ ரொம்ப பிஸியா, கெஸ்ட் வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, வந்தாச்சு, அடுத்த டெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். அதாவது ஆண்டவருடைய திட்டத்தை மறந்துவிட்டு அவன் பார்வோன் சொல்லுகிறார்கள், வழியே தெரியலடா அவங்களுக்கு, தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரங்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் கடந்து செல்லுகின்ற கடினமான பாதைகளை நினைத்து நாம் என்ன சொல்லிடுறோம், உடனே ஆண்டவர் என்னை என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு சொல்லாத போல இருக்காதீங்க, எல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியும். ஆண்டவர் மறந்துட்டாரு அது இதுன்னு இங்கே நிச்சயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல், 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் என்றார். ஆமா,
சொல்லியாச்சு, செஞ்சிட்டாங்க. இப்போ தான் அங்கே அவருடைய இக்கட்டு ஆரம்பிக்கிறது. பாருங்க, எகிப்தின் ராஜா பார்வோன் வருகின்றான். வந்த பிறகு பார்வோன், இப்போ ஏற்கனவே வாசித்தோம் 10ஆம் வசனம், சமீபித்து வந்த பொழுது அவர்கள் மிகவும் பயந்தார்கள். வாசிக்க தொடர்ந்து 10ஆம் வசனம் கடைசி பகுதி. அப்பொழுது சரி, ரொம்ப சந்தோஷம். பயந்த உடனே கர்த்தருக்கு கூப்பிட்டு சந்தோஷம். ஆனால் அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க? வாசிங்க 11ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஆண்டவரே ஆயிடுச்சு. ஆனால் அடுத்து இமீடியட்டா மனித இயல்பு அப்படிதான் இல்லை? நாம் நினைப்பது நடக்கவில்லை என்ற உடனே மனிதர்களையும் அப்படி தான் செஞ்சிருவோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? அங்கே மோசே பார்க்குறாங்க, என்னையா எகிப்தில் எங்களுக்கு என்ன சாகிறதுக்கு இடமே கிடையாதான்? பிரேத குழி இல்லை என்றால் வனாந்திரத்தில் சாகும்படிகளை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்து புறப்பட பண்ணியிருந்தால் இப்படி எங்களுக்கு செய்தது என்ன? சொல்லிட்டு ஆண்டவரே எங்களை விடுவியும் சொன்ன என்ன சொல்கிறாங்க? வாசிங்க 12ஆம் வசனத்தை. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். பார்க்கின்றோம், அவன் சொல்லுகிறான், எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும். பாருங்க, அநேக நேரத்தில் இன்னைக்கு நாம கூட அப்படி தானே சொல்கிறோம். ஆண்டவர் செஞ்சதெல்லாம் மறந்துடுவோம். இந்த 2024ஆம் ஆண்டில் ஜனவரியிலேருந்து எத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு சின்ன சறுக்கல் வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே, என்னையா இந்த ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது பிசாசு கொண்டு வரான், நீங்கள் இல்லை. பிசாசு சொல்லுவான், ஆண்டவர் நன்றி சொல்லிட்டுன்னா ஆபத்தாச்சே. இங்கே பார்க்கின்றோம். அப்பொழுது மோசே என்ன சொல்கிறான்? 13ஆம் வசனத்தை வாசிங்க. பொறுமையாக வாசிங்க, நீங்கள் தான் வாசிக்க போறீங்க. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்றைக்கும் காண மாட்டீர்கள். பாருங்க, ஆண்டவருடைய வழி நடத்துதல்களே ரொம்ப அதிசயமானது. நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களே, ஆண்டவரே இப்படி நடந்துட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. மனித இயல்பு, நானும் அப்படி தான் யோசிப்பேன். ஆனால் ஆண்டவருடைய திட்டங்கள் வித்தியாசமானவைகள். அங்கே சொல்கிறான் மோசே, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் இந்த ஆண்டை முடிக்கும் தரையில் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 16 நாட்களில் புதிய ஆண்டுக்கு நுழைய போகிறோம். ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள்லாம் அடுத்த வருஷத்தில் என் பிள்ளை 12th எக்ஸாம் எழுத போகிறா, என்ன செய்ய போகிறோம்? இன்னும் படிக்கவே இல்லை. அதான் விஷயம். படிக்கவே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 மாதத்துக்கு படிக்கலாம். அடுத்து நம்ம என்ன, இப்போ நாங்கள் மெடிக்கல் காலேஜ் அனுப்பணும், நீட்டுக்கு படிக்கணும், இல்லை இன்ஜினியரிங் போகணும், பல காரியங்களை நாம் யோசித்து பயந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், மோசே அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அவனுடைய இராணுவத்தாலும் சேனையாலும் நான் மகிமைப்பட போகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் வருகிற போராட்டங்களை கண்டு நாம் துவண்டு விடுகின்றோம். குறிப்பாக நான் சொல்ல வந்தது முதல் குறிப்பு என்ன தெரியுமா? அவிசுவாசத்திலிருந்து விடுதலை. அவர்களுக்கு இருந்தது என்ன? அவிசுவாசம், நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்க. இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனிமேல் நடத்துவார். இந்த பார்வோனின் அடிமைத்தனத்தில் விடுவித்த ஆண்டவர் எங்க பின்னால் வராங்களே, ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படிங்கிற எண்ணம் வரல. அவன் சொல்லுகின்றான், அடுத்த வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர், அதில் உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காக போட்டு சொல்லுவான், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த யுத்தம்? அவிசுவாசத்திலிருந்து விடுதலை தருகின்ற யுத்தம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற போராட்டங்களை கண்டு நாம் துவண்டு விடுகிறோம், சோர்ந்து போயிடுறோம், நம்பிக்கை இழக்கிறோம். உண்மையிலேயே கடந்த வாரத்தில் நடைபெற்ற சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்முடைய மெசேஜெலாம் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை
கேரளோன்ஸ் வந்திருந்த ஒரு குழந்தை, அந்த குடும்பம் எப்படி அதை தாங்குவார்கள் என்று சொல்லி இப்போ வந்து சொல்லிட்டு போனால் அடுத்த பிள்ளைக்கு நாளைக்கு சர்ஜரி, ஒரு பிள்ளை இறந்துருச்சு, அடுத்த பிள்ளைக்கு சர்ஜரி, 2 பொம்பளை பிள்ளைங்க. அவர் 12th எக்ஸாம் வருகின்ற மார்ச்சில் எழுதணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வா, அந்த குடும்பத்திற்காக யுத்தம் செய்வா. ஒருவேளை நினைக்கலாம், ஏன் இப்படி நடந்தது? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்வின் போராட்டங்களுக்கு பதிலே கிடையாது. ஆண்டவருடைய திட்டத்தை நாம் நிச்சயமாய் பல நேரங்களிலே தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் சரியாக தான் செய்வார், தீங்கு அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கம். நம்ம அதுக்கு போக வேண்டாம். இங்கே பார்க்கிறோம், அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த ஆண்டின் இறுதி நாட்டில் வந்திருக்கிற நாம் வரப்போகிற புதிய ஆண்டிலே கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். அங்கே சொல்லுகின்றான். அது பிறகு ஆண்டவர் சொல்கிறார், என்னப்பா நீ வந்து என்ன பண்ணுற, ஏன்ட்ட முறையிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். என்ன சொல்ல? போதுமா? என்ன சொல்ற பாருங்களேன். சம்திங் அன்இமேஜினபிள், நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம். நீ என்ன ஏன்ட்ட முறையிட்டு இருக்க? உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆண்டவர் எத்தனை பெரிய வல்லமையை மோசேத்தில் கொடுக்கிறார். நீ கவலைப்பட இருப்பா, நான் வந்து இந்த சமுத்திரத்தை பிளந்து விடுகிறேன். அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை கொண்டே தம்முடைய வல்லமையை உறுதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ளவர்களாக வைத்திருக்கின்றார். நமக்கு இருக்க வேண்டியது அந்த விசுவாசம். அந்த அவிசுவாசத்திலிருந்து அங்கே விடுதலை. எப்படிப்பட்ட விடுதலை அங்கே பார்க்கின்றோம். அப்படியே அங்கே தொடர்ந்து மீதி நம்ம வீட்டில் போய் வாசிக்கலாம். அவன் செய்கின்றான். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து போகின்றார்கள். ஆனால் அதுக்கு பிறகு பார்க்கிறோம் அவர்களுக்கு எப்படி இருந்துச்சா ஜலம். 22ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றுட்டு. நினைச்சு பார்க்க முடியுமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசே விசுவாசித்தான். இஸ்ரவேல் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ ஆயிரப்போது அவ்வளோ முடிஞ்சிருச்சியா? இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நமக்கும் பின்னால் ஒரு பிரச்சனை, முன்னால் ஒரு பிரச்சனை, என்ன செய்ய போகிறேன்? நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அதை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கனால் He guides us. நம்மளை வழி நடத்துகிற தேவன். மறந்துடாதீங்க, பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனையில் இருப்போம். யாராவது ஒருத்தர் வந்து இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்ச உடனே சரியாக போயிடும். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே அந்த பாவம், அவிசுவாசம் ஒரு பெரிய பாவம். அதைத்தான் எபிரேயர் ஆக்கியன் சொல்கிறேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆக ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய எப்படிப்பட்ட பாவக்கட்டு, அவிசுவாசம் என்ற பாவக்கட்டிலிருந்து அவர் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கின்றார். நினைக்கலாம், எந்த காரியத்தை குறித்து இதனாலே ஆண்டவர் நம்மோடு தெளிவாக இடைபெற்று கொண்டிருக்கின்றார். ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, அல்லது நாம் திட்டமிட்டிருக்க காரியங்களுக்கு. பட் பாசிட்டிவ் திங்ஸ் மறந்துடாதீங்க. அங்கே ஒரு ஆலயத்திலே நான் செல்வதாக அங்கே ஒரு ஜப கூட்டத்தில் அங்கே ஒரு ஜபித்தாராம். ஆண்டவரே, நிறைய கொசு இருந்திருக்கு, இந்த கொசுவெல்லாம் அழிந்து போக கட்டளை இடுகிறேன்னாராம். எல்லாரும் ஜபத்தில் இவ்வளோ சீரியஸ் யோசிச்சிட்டாங்க. நான் போன பிறகு சொன்னாங்க, அப்படி சொன்னார்யா? ஆண்டவர் அழகாக சொன்னார். வேதம் யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என் நாமத்தினாலே, தட் இஸ் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட், அவருடைய திட்டத்தின்படி நாம் கேட்கிற காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கின்றார். அதுக்கு தேவை விசுவாசம். அவிசுவாசத்திலிருந்து விடுதலை. இரண்டாவதாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 8. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? 32ஆம் வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அப்போ
ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கடைசி என்ன வாஸ்தவம்? என்ன பண்றார்? நீதிமான்கள் ஆக்கிடுவார். அப்போ அதுக்கு நமக்கு தேவை என்ன? இப்போ வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:1. ஆனபடியால் நாம நீதிமான்கள் ஆக்கப்பட என்ன செய்யணும்? வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. எக்ஸலண்ட். அநேகர் வாஸ்தவம். மாம்சத்தின்படி இன்னைக்கு அவிசுவாசத்திலிருந்து விடுதலையை ஆண்டவர் தருவது மாத்திரமல்ல, இரண்டாவது அசுத்தத்திலிருந்து விடுதலை அவசியம். பல்வேறு விதமான அசுத்தங்கள் உடைய வாழ்க்கைக்கு தெரியும். நான் என்ன விதமான அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க பார்க்கிறோம். அதை சொல்லுகின்றார், நீதிமான்கள் ஆக்கப்பட கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தின்படி நடக்கிற காரியங்கள் பல நேரங்களிலே இந்த திருமணங்கள் அல்ல வீடு பால் காய்ப்பு வருவாங்க. புதன்கிழமையில் வந்துச்சுன்னா என்ன கேட்டாங்க, அது எப்படியா உங்களுக்கு தெரியும்? இந்த ராகாலெல்லாம் எங்கள் சபையாட்ட தான் படிச்சுக்கிட்டோம். என்ன செய்வாங்க? புதன்கிழமையானா, ஐயா 12 மணிக்குள்ளே முடிச்சிடணும் ஐயா. ஏன்? 12:30 ராகாலம் புதன்கிழமையில். நாங்கள் குறிப்பாக இந்த கிராமத்தில் பணியாற்றும் பொழுது, கிராமங்களிலே மாலை ஆராதனை கிடையாது. மாலையிலே அவர்கள் சில நிகழ்வுகளை வைப்பார்கள். அப்போ அந்த நிகழ்வு குறிப்பாக இந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளையாச்சுன்னா அந்த குடும்பத்தினர் சொந்தக்காரங்க வருவாங்க, போடுவாங்க. 5 மணிக்குன்னு போட்டுருவான். நான் கேட்பேன், இப்போ 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஐயா ஷார்ப்பாக 5 மணிக்கியா? ஆனால் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் 8 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். காரணம் என்னென்னா, ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜ் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எத்தனை மணிக்கு ராகாலம்? 4:30 ராகாலம். ஆகவே 6 மணிக்கு பிறகு தான் புறப்படுவான். எனக்கு உண்மையிலேயே நாங்கள்லாம் ப்ரீ யூனிவர்சிட்டின்னு படித்தோம். இப்போ எங்களுக்கு அடுத்த பேட்ச் தான் +2. இப்போ எனக்கு அப்பொழுது பார்த்திங்கன்னா மத்தியானம் எக்ஸாம் இருக்கும். நானும் என்னுடைய நண்பன் ஒருவனும் புறப்பட்டோம். அவன் புறப்படும்போது சொன்னான், சலமன் சீக்கிரமாக 12 மணிக்கு முந்தி புறப்படணும்னா. ஏன்டா அப்படின்னேன். பியூசி படிக்கும்போது எப்படின்னா, பியூசின்னா எங்களுக்கு என்ன ஒரு 16 வயசு 17 வயசு தான். சரி, நான் யோசித்தேன், ஆண்டவர் இப்போ இல்லை, ஒருவேளை நினைக்காதீங்க, என் வாலிப வயசுலேயே வைராக்கியத்தோடு வாழ கிருபை செய்தார். நான் யோசித்தேன், ஒரு பாடம் லெசன் டீச் பண்ணணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ராக் ஆன் பண்ணி 12:15 ஆச்சு. போகலாமாடா, டைம் ஆச்சுன்னு. அவன் சொன்னாடே, நான் இவ்வளோ சொல்லி நீ கேட்கல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், ஒன்றேன்னு சொன்னேன், நீப்பா இந்த மாதிரி பாஸ் பண்ண போகிறப்பாரு அப்படின்னு. அருமையானவர்களே, அவன் வெற்றி பெற்றான். அது பிறகு சொன்னேன், ராவகாலம் ஒன்றும் பண்ணல உனக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் ஒருவேளை பெரிய இந்த பாவத்தை செய்யலை. இன்னைக்கு வரும்பொழுது இந்த நேரத்துக்குள்ள நாள் பார்க்கிறவர்கள் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், சனிக்கிழமையில் கல்யாணம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம செவ்வாய்க்கிழமை தான் வைக்கலை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இந்த பெரிய பாவத்தை செய்யலை, சின்ன சின்ன காரியங்கள். அந்த சின்ன சின்ன காரியங்கள் எந்த காரியங்கள்? இப்போ வாசிக்கலாமா? கலாத்தியர் 5:19-20 வாசிங்கள். சின்ன சின்ன காரியம் என்ன? பெருசிலிருந்து ஆரம்பிக்குது. வாசிங்க. கலாத்தியர் 5:19-20. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், செய்யல, வேசித்தனம், அதுவும் செய்யல, அசுத்தம், அதுவும் செய்யல, காம விகாரம், அசுத்தம் எல்லாம் சேர்த்து வருது, விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள். இப்ப நிறுத்துங்க. அதுக்கு அடுத்துதான் வருது என்னது? பகைகள். ஒரு முறை ஒரு திருவிருந்து ஆராதனை, நான் அப்படியே மினிஸ்ட்ரி ஆரம்பித்த புது நாட்களில் ஒரு ஆல்டர்ன்ட்டு ஒரு அம்மா போடவே இல்லை. வாங்கம்மா வாங்கம்மான்னு. அந்த அம்மா அப்படியே இறுக்கமாக கண்ணை மூடிக்கிட்டாங்க. எனக்கு என்னடா இது, ஏன் இப்படி பண்ணாங்க? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இவங்க ஒரு மாதிரி அந்த இடத்துல குடும்பம் மற்றவங்களாம் பார்த்தாங்க. நான் அதுக்கு பிறகு முடிந்த பிறகு அவர்கள் வந்தார்கள். ஐயா, என்னையா நீங்கள் அந்த அம்மா பக்கத்தில் முட்டி போட சொன்னீங்க, அவங்களுக்கு இன்னும் சண்டையா? நான் பேசவே இல்லை. அவங்க பக்கத்தில் போய் முட்டி போட்டு நான் நற்கன்னு எடுக்கிறதா?
How ridiculous it is. பீடத்தண்டையில் வரும்பொழுது கூட நான் யார் பக்கத்தில் முட்டி போடுறேன்னு பிரயோஜனற்ற காரியம். அன்பு தேவனுடைய விசுவாசம், பகைகள், ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் என்பது வேறு. இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆலயத்தில் நம்ம எத்தனை பேர் இன்னும் பகையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அசுத்தம்னா என் வாழ்க்கையில் இது என்னது பெரிய 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 பாவம் இல்லை, பகைகள். We continue to maintain the fights. ஐயோ, அவர்கிட்ட பேசுகிற வைராக்கியமாக நான் இருப்பேன். அப்படி பேசிட்டா என்ன சொல்லுவாங்க, சை சூடு சொன்ன கிடையாது. அப்படி பார்த்துருந்தா ஆண்டவர் உங்களை என்னையும் சூடு சொன்னவர்கள் இருந்துச்சுன்னா நானும் இங்கே நிற்க முடியாது, நீங்களும் உட்கார முடியாது, பொசுக்குன்னு பொசுக்கிட்டு இருப்பார். ரைட். அடுத்து பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். இந்த வைராக்கியத்தை பார்க்கும்போது பல நேரங்களிலே எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. இந்த வாலாஜபத்தில் பணியாற்றும் பொழுது ஒரு குடும்பம், அவருடைய சொந்த தங்கையின் மகளுக்கு திருமணம். நான் உண்மையிலே ரொம்ப பழகினா அன்பாக பழகுவேன். நான் இன்னும் இங்கே பழகலை. இது டு பி வெரி ஃப்ரேங்க், இன்னும் உங்கள்கிட்ட யோசிக்க வேண்டியதாக இருக்குது, பயமாக இருக்குது. ஆமாம், ஐ எம் ரியலி அஃப்ரேட். எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னு தெரியல. நான் பொதுவாக ஒரு திருச்சபையில் பழகினால் ஐ டேக் இட் அஸ் மை ஃபேமிலி, என் குடும்பமாக நினைத்து பழகுகின்றவன். எனக்கு சும்மா அது போல் அப்படிலாம் பழக மாட்டேன். அப்போது அந்த குடும்பத்தின் அந்த பிள்ளையுடைய தாய்மாம் அத்தனை பேரும் திருமணத்திற்கு வந்துட்டு ஓடுறாங்க. எல்லாரும், நானும் எங்களுடைய ஊழியரும் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக பஸ் ஸ்டாண்டில் போகிறோம். ஐயா வாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படின்னும். ஐயா தங்கச்சி அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவையா, நான் ஏதோ வேறு வழி இல்லாமல் வந்தோம், நீங்கள் அது கூட சொன்னீங்கன்னு வந்தோம், கடைசி வரைக்கும் வரல. ஆனால் அது பிறகு எல்லாம் ஒன்றும் சேர்ந்தாங்க. வைராக்கியங்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே வைராக்கியத்தினாலே நாம் பேசாமல் இருக்கிறோம். டெத்தில் கூட வந்து சேர மனசு இல்லை, திருமணத்தில் சேர மனசு இல்லை. நான் வரமாட்டேயா சொல்லுவோம்ல, என்ன பண்ண மாட்டேன், செத்தாலும் நான் போய் பார்க்க மாட்டேன். நீங்கள் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நம்ம வேலை செய்கிற அலுவலகத்தில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, நம்முடைய சொந்த உறவுகளிலே இந்த உறவுகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, நம்முடைய உடன்பிறப்புகளோடு நாம் எப்படி இருக்கின்றோம். குற்றம் பார்க்கின், அதாவது இன்னைக்கு நம்ம குற்றத்தை பார்த்துட்டு இருக்கோம். வைராக்கியங்கள், நம்முடைய அசுத்தம் சொன்னவொடனே நமக்கு எல்லாருக்கும் மேலோங்கி நிற்பது இது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதையெல்லாம் சிந்திக்கவே இல்லை. ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கின்றார். எந்தெந்த குடும்பங்களில் நீங்கள் வந்து ஒப்புரவாகாமல் இருக்கிறீர்களோ அந்த அசுத்தத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை பண்ண உங்களை விரும்புகின்றார். மறந்துடாதீங்க, இங்கே பார்க்கின்றோம். வாசிங்க, அதை தான் சொல்லுகின்றார். வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி, பாருங்க, ஆண்டவர் தீர்த்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஐயா அதுக்காக நான் எப்படி அங்கே போய் தோள் மேலே கை போட்டு, அப்படிலாம் சொல்லலை. வைராக்கியம் வேண்டாம். இன்றைக்கு ஒருவேளை அந்நியர் விட்டுருங்க, இன்றைக்கி சொந்த உறவுகளில் இன்றைக்கி எத்தனை பேர் நாம் வந்து பல அது பெருமையாக சொல்லுவோம், நாங்கள் 20 வருஷம் பேசலையா. எத்தனை வருஷம் யாராக இருக்கீங்களா? இல்லை 15 வருஷம். இந்த நாளிலே ஆண்டவத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இன்னைக்கு நீ காண்கிற சகோதரன் அன்பு கூறாதவன் காணாத தேவன் எப்படியா நான் அன்பு கூறன்னு சொல்ல முடியும்? நான் மற்றவங்கெல்லாம் சொல்ல, முதல்ல குடும்ப உறவுகளை. இன்றைக்கி குடும்ப உறவுகள் பல நேரத்தில் பார்க்கும்போது எங்கள் மனசு வேதனையாக இருக்கும். ஆண்டவர் இந்த நாளில் மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அசுத்தத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தர அவர் விரும்புகின்றார். பாருங்க, அங்கே அதைத்தான் சொல்லுகின்றார். 8ஆம் வசனத்தை வாசிங்க, ரோமர் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமா, நீங்க கிறிஸ்துவங்களே கிடையாது. அப்போ என்ன, கிறிஸ்துவின் ஆவியை இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீ யாரா இருக்க விரும்புறீங்க? இப்படிப்பட்ட அசுத்தம் நம் வாழ்க்கையிலிருந்து
களைந்தெறியப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் நம்முடைய அவிசுவாசத்திலிருந்து ஆண்டவர், அந்த அவிசுவாச பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தர விரும்புகின்றார். விடுதலை ஆக வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய அசுத்தத்திலிருந்து, இப்படிப்பட்ட உறவுகள், உடைக்கப்பட்ட உறவுகள் அது மீண்டுமாய் புதுப்பிக்கப்பட, அப்படிப்பட்ட அசுத்தத்திலிருந்து, வைராக்கியத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை பண்ண விரும்புகின்றார். இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்க ஆசைகள் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசி. 31, 32 வாசி. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பார்க்கின்றோம். இதை ஆண்டவர் எப்பொழுது சொல்லுகின்றார்? இந்த அதிகாரத்தின் முற்பகுதியிலே பார்ப்போம் என்றால், ஆண்டவர் செய்கின்ற ஒரு அதிசயத்தை பார்க்க போகின்றோம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, சரி பார்க்கிறோம், விபச்சாரத்தில் கொண்டு வருகின்றார்கள். நான் நேரம் கடந்து பண்ணும்படியால் சுருக்கமாய் சொல்லி கடந்து செல்லுகின்றேன். அங்கே நிறுத்திட்டு ஆண்டவரே சோதிக்கணும், இவளையும் அவமானப்படுத்தும்படியாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா சொல்லிட்டீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இதில் யார் ஒருத்தன் பாவம் செய்யவில்லையோ, ஏன்னா அந்த விபச்சாரத்தில் கொண்டு வந்த ஸ்திரீயை உனக்கு எப்படிடா தெரியும்? அதான் ஆண்டவர் கேட்கிறாரு. How do you know that woman was caught in adultery? Maybe you are also involved. அதனால தான் உனக்கு தெரியுது. இதில் தப்பு செய்யாத எழுது, எல்லாம் ஓடி போயிட்டான். கடைசியாய் பாருங்க 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இல்லை ஆண்டவரே. அதாங்க 3வது தலைப்பு. முதலாவது சொன்னேன் அவிசுவாசத்திலிருந்து விடுதலை, 2வது அசுத்தத்திலிருந்து விடுதலை, 3வது அதிசயமான விடுதலை. பாருங்க, அவன் நினைச்சிருப்பாளா? கூனி குறுகி வந்திருப்பா. படுபாவீங்களா, உங்களால் தாண்டா எனக்கு இப்படிப்பட்ட அசிங்கம், என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்திவிட்டீங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த இயேசு என்ன பண்ண போகிறாரோ தெரியலையோன்னு யோசிச்சிருந்திருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷங்க நம்மளை பார்த்து அவர்கள் அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அவமானப்படுத்துகிறவர் அல்ல, அசிங்கப்படுத்துகிறவர் அல்ல, மாறாக அதிசயத்தை செய்கிறவர். இந்த அதிசயமான விடுதலையை அவர் தருகிறார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலையானது. அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்? முதலாவது நம்முடைய அவிசுவாசத்திலிருந்து அவர் விடுதலையை தருகின்றார். 2வது அசுத்தத்திலிருந்து விடுதலை தருகின்றார், அதை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிறார். 3வது அவர் தருகின்ற விடுதலை அதிசயமான விடுதலை. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த காலை நேரத்திலே என் வாழ்க்கையிலே ஆண்டவரே, என் அவிசுவாசத்தினாலே எத்தனையோ காரியம் இழந்திருக்கிறேன். என் அசுத்தத்தினாலே ஆண்டவரே, குறிப்பாய் என் உறவுகளில் நான் உண்மையாய் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிறேன்னு சொல்லுகிறேன், ஆனால் என் ஆவிக்குரிய வாழ்க்கை இது சம்பந்தமே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாய் என் வாழ்க்கையின் தவறை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். தகப்பனே, நீர் எனக்கு இந்த அதிசயமான விடுதலை எனக்கும் தாரும் என்று சொல்லி கேட்போமா? இந்த காலை நேரத்தில் கலக்கத்தோடு வந்து கண்டு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் வல்லமுள்ளவராய் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும், கஷ்டங்களுன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்களுன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே.
செய்தி தரவே வந்திருவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் இஸ்ரவேல் மக்களைப் போல நாங்கள் கலக்கத்தோடு நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களால் விசுவாசிக்க முடியல. இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்க முடியாது போல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த காரியங்கள் என் வாழ்க்கையை வேதனைப்படுத்தணும்னு நினைச்சிருக்கோம். ஆண்டவரே, பார்வோனின் சேனை நெருங்கி வந்த பொழுது இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய அவிசுவாசத்தை பல்வேறு நிலை வெளிப்படுத்துகிறார்கள். மோசே சொன்னவனுமாக கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அப்படிப்பட்ட அவிசுவாசத்தை கர்த்தர்களை விடுதலை தாரும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அசுத்தம் என்றவுடன் பல்வேறு பெரிய பெரிய பாவம் நினைக்கிறோம். அடிப்படையில் எங்கள் உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அதனால் மன நிம்மதி இல்லை. ஆனாலும் அதையே பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அசுத்தத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை நீ தருவீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிறோம், நாங்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையின் குறைகளை பார்க்கிற தேவன் நீர், அதிசயத்தை செய்கிற தேவனாய் அந்த ஸ்திரீக்கு ஒரு அதிசயத்தை கொடுத்து அவள் மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றது போல எங்களுக்கும் அதிசயமான விடுதலையை கட்டளையிடுவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். வல்ல கருளையை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கலங்கிடாதே நீ, திகைத்தி